Hi friends, today நம்ம கடலைப்பருப்பை வச்சு எப்படி மோத்திச்சூர் லட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அளவு கடலைப்பருப்பை எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை, 50 கிராம் முந்திரி, 30 கிராம் உலர்ந்த திராட்சை, 6 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கலருக்கு ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் நான் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவு நெய். 3 மணி நேரம் ஊற வச்சு அந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா திருப்பி விட்டுடலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகும்போதே எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாக நல்லா கொதிய விடணும். 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் இது ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பருப்பு உருண்டையை ஒரு முழு உருண்டையாக போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நான் அரைச்சிருப்பேன். நான் பல்ஸ் மோடில் வச்சு நான் அரைச்சேன் மிக்சியில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த திராட்சையும் போட்டு வறுத்தரலாம். ப்ரௌன் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக ஆற வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது. மிதமான சூட்டில் தான் உருண்டை பிடிக்க முடியும். முந்திரி திராட்சை நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிதமான சூடாக இருக்குது. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டையாக விட்டுட்டு 2 கையை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.